நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய், வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். என் வாழ்வே என் வழியே என் உயிரே வாழ்வில் உணவே, வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். நற்கருணையின் இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குவோம். நம்முடைய முதன்மையான மேலான உன்னதமான புனிதமான ஆராதனையை ஆண்டவருக்கு செலுத்துவோம். அவர் முன்னிலையில் நாம் தாழ்ச்சியோடு எளிமையோடு முழுமையாய் நம்மை சரணாகதியாக்கி ஒப்புக் கொடுப்போம். இயேசுவினுடைய இறை பிரசன்னம் இந்த நாளில் நமக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது. ஒரு இறை ஆசீர்வாதத்தை நமக்குள் எழுப்பப் போகிறது. உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து வணங்கி மன்றாடுவோம். உன் கர்ப்பத்தில் ஒரு கனி உண்டாகும் சகோதரனே சகோதரியே, உன் கர்ப்பத்தில் ஒரு கனி உண்டாகும். மாதத்தின் முதல் வியாழக்கிழமையான இன்று அற்புத குழந்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த நாளில் நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருக்கின்ற என் அன்பு தம்பதியர்களே, நீங்கள் தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆண்டவரை முழுமையாய் ஆராதனை செய்கிற போது உன் வேண்டுதல், உன் விண்ணப்பம், உன் ஜெபம், உன் மன்றாட்டு ஆண்டவரால் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட மாட்டாது. தொடக்க நூல் புத்தகம் 21வது அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. ஆபிரகாம் சாராள் தம்பதியர் 90 வயதில் சாராள் ஈசாக்கை பெற்றெடுத்தால், காலம் தாழ்த்தினாலும் ஆண்டவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். காலம் தாழ்ந்தினாலும் ஒருபோதும் ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார். பிரியமானவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 25வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை, ஈசாக்கு ரெபேக்கா தம்பதியினர் ஈசாக்கு தன் மனைவிக்காக இறைவனிடம் உருக்கமாய் வேண்டினார். கடவுள் அவர் வேண்டுதலை கேட்டார் என்கிறது இறைவார்த்தை. 20 வருடம் கழித்து ஏசா யாக்கோப்பு என்கிற இரட்டை குழந்தைகள் பிறந்தார்கள். தொடக்க நூல் புத்தகம் 30வது அதிகாரம் 22-23 இறைவார்த்தைகளை வாசிக்கும் போது ராக்கேல் யாக்கோப்பு தம்பதியரை பற்றி அது எடுத்து சொல்கிறது. நீண்ட நாட்கள் ராக்கேல் ஆண்டவரிடத்தில் உருக்கமாய் அழுது வேண்டினால், மன்றாடினால், ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டு யோசேப்பு என்கிற குழந்தையை கொடுக்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம் 19 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகள், எல்கானா அன்னா தம்பதியர்கள் கோவிலில் அழுது அழுது ஜெபிக்கிறாள் அண்ணா. அண்ணாவினுடைய குரலை கேட்ட ஆண்டவர் சாமுவேல் என்கிற குழந்தையை கொடுத்தார். ஆம், அந்த குழந்தையையே கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்து விடுகிறாள் அன்னாள். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, 1வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில் செக்கரியா எலிசபெத் தம்பதியர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். செக்கரியா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி கருதரிப்பார் என்று சொன்னபடியே எலிசபெத்து கருவுற்று திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படும் போது நாமும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம்.
நமக்குள் எந்த குறைபாடுகள் இருந்தாலும், நம் உடலில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த நோய்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் களையக்கூடிய அருமருந்தாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எப்படி ஆபிரகாம் சாராவுக்கு ஈசாக்கு குழந்தை கிடைத்ததோ, ரெபேக்கா ஈசாக்குக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரோ, ராக்கேல் யாக்கோப்பு தம்பதியருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருந்ததோ, அண்ணா எல்கானா தம்பதியர்களுக்கு ஆண்டவருடைய சித்தத்தினால் சாமுவேல் பிறந்தாரோ, எலிசபெத் செக்கரியாவுக்கு திருமுழுக்கு யோவான் பிறந்தாரோ, மகனே மகளே, நம்பிக்கையோடு நீ ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தால், மன்றாடினால், ஜெபித்தால், அற்புத குழந்தை இயேசுவினுடைய அருளினால், நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற தம்பதியர்களே, உங்களுக்கும் நிச்சயம் குழந்தை உண்டு. உன் கர்ப்பத்தில் ஒரு கனி உண்டாகும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மௌனமாய் என் நெஞ்சில் நீ உறைந்தாய், மந்திரமாய் இசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என் உள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன், உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பேன், உன்னோடு நான் வாழுவேன், என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நினைக்கிறேன், வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன்,